ஹலோ கோடர்ஸ், நம்ம லாஸ்ட் எபிசோட்ல இந்த மர்ஜ்னா என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மர்ஜை பயன்படுத்தி ஆக்சுவல் டேட்டா செட்டை எப்படி நம்ம மர்ஜ் பண்ண போறோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் டேபிள் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம ரியல் டைம்ல நம்ம மர்ஜ் பண்றது. ஸோ போன எபிசோட்ல கான்செப்சுவலா பார்த்தோம். இன்னைக்கு ரியல் டைம் டேட்டா வச்சு நான் ரெண்டு என்ன பண்ண போறேன், மர்ஜ் பண்ண போறேன். இதுக்கு நம்ம பயன்படுத்த போற டேட்டா செட் என்னன்னு கேட்டீங்கன்னா IMDb அப்படின்ற டேட்டா செட். ரைட்டா? சரி. ஸோ இப்போ என்கிட்ட ரெண்டு விதமான டேட்டா செட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்டரை பத்தின டேட்டா வச்சிருக்கேன், இன்னொன்னு வந்து மூவிஸை பத்தின டேட்டா வச்சிருக்கேன். அதை நான் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் டவுன்லோடிங் த டேட்டா ஆஃப் மூவிஸ் அண்ட் டைரக்டர்ஸ். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு எது டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா movies.csv டவுன்லோட் ஆயிருக்கு. அதே மாதிரி director.csv எனக்கு என்ன ஆயிருக்கு, டவுன்லோட் ஆயிருக்கு. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நமக்கு தேவைப்படக்கூடிய பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணிக்க போறேன். எதை இம்போர்ட் பண்ண போறோம்? இம்போர்ட் pandas as pd, import numpy as np. என்னாச்சு, நமக்கு இங்க இம்போர்ட் ஆகுது. ஓகேயா? சரி. இப்போ இம்போர்ட் pandas as pd இருக்கு, இம்போர்ட் numpy as np இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், movie.csv அப்படின்றத நான் இங்க லோட் பண்ணிக்க போறேன். ஸோ movie.csv இருக்கு, அதை நான் என்ன பண்றேன், பாண்டாஸ்ல pd.readcsvன்னு கொடுத்து movie.csv நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க பாருங்க, இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, டேட்டாலேயே எங்கிட்ட ஒரு இண்டெக்ஸ் காலம் இருக்கு. அதனால எனக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல ஒரு டூப்ளிகேட்டடா நேம்டு அன்னேம்டு ஜீரோன்னு சொல்லி வந்திருக்கு. எனக்கு அது தேவையில்லை. ஓகே, அதை நான் என்ன பண்ண போறேன்னா, அதை ரிமூவ் பண்ண போறேன். எப்படி ரிமூவ் பண்றதுன்னா, இண்டெக்ஸ் காலம் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, ஃபால்ஸ் இல்லை, இப்போ ஜீரோன்னு கொடுக்கணும். ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா அது எனக்கு வராது. இப்போ ஆக்சுவல் டேட்டா செட்ல ஒரு இண்டெக்ஸ் காலம் இருந்தது, அது எனக்கு வேணாம்னு நினைச்சாலும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் ரீட் பண்ணும்போது இண்டெக்ஸ் காலம் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துட்டேன். அதே மாதிரி director.csvலயும் நம்ம கிட்ட வந்து என்ன இருக்கு, இண்டெக்ஸ் காலம் இருக்கு. எனக்கு அது தேவையில்லை. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm just going to do this. Directors. ஓகே, ஸோ directors equal to pd.read என்ன கொடுக்குறோம், csv. எந்த டேட்டாவை ரீட் பண்ண போறோம், directors.csv. எனக்கு இண்டெக்ஸ் காலம் வேணான்றனால இண்டெக்ஸ் காலம் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு directors டேட்டாவை பார்த்துருவோமா, directors.head. So look at this. So these are the data I'm having here. ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டேபிளுக்கும் காமனா ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போமா. எப்படி பார்க்கறது? ஸோ அதில் இருக்கக்கூடிய காலம்ஸோட பெயர்களையும் இதில் இருக்கக்கூடிய காலம்ஸோட பெயர்களையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மூவிஸ் டாட் கீஸ் ஆர் காலம்ஸ்ன்னு கொடுக்கலாமா. ஸோ இதில் பாருங்க, எங்கிட்ட என்னென்ன இருக்கு, ஐடி இருக்கு, பட்ஜெட் இருக்கு, பாப்புலாரிட்டி இருக்கு, ரெவன்யூ, டைட்டில், ஓட் ஆவரேஜ், ஓட் கவுண்ட், டேரக்டர் ஐடி இருக்கு. என்ன இருக்கு, டேரக்டர் ஐடி இருக்கு. ஸோ இயர் அண்ட் மந்த், டே இருக்கு. ஸோ இதே மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக் இட் ஃபார் டேரக்டர்ஸ் ஆஸ் வெல். ஸோ directors.columns கொடுத்துடலாமா. இந்த இடத்துல என்ன இருக்கு, டேரக்டர் நேம் இருக்கு, ஐடி இருக்கு, ஜெண்டர் இருக்கு. உதாரணத்துக்கு இங்க ஏதாவது ஒரு படம் பாருங்களேன், அவதார் இருக்கு. அவதாரோட மூவி ஐடி என்ன, அவதாரோட பட்ஜெட் என்ன, எவ்வளவு பட்ஜெட் போட்டு அந்த படத்தை எடுத்திருக்காங்க, அது எவ்வளவு பாப்புலரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 150 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஓட் ஆவரேஜ் 7.2, ஓட் கவுண்ட் இருக்கு. ஸோ டேரக்டர் ஐடி இருக்கு, எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க, எந்த மாசம் ரிலீஸ் பண்ணாங்க, எந்த டேல ரிலீஸ் பண்ணாங்கன்ற டேட்டா என்கிட்ட இருக்கு. ஸோ 11,800 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஓட் கொடுத்துருக்காங்கன்னா 7.2ன்ற ரேட்டிங்கா கொடுத்துருக்காங்க. சரியா? இங்க டேரக்டர் ஐடி முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய டேரக்டர் ஐடி 4762. இங்கு ஜேம்ஸ் கேமரானுக்கு என்ன இருக்கு, 4762 இருக்கு. அப்போ நம்ம இது ரெண்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே டேபிளா மாத்த போறோம். I have a two different table. One table is movies, the another table is directors. Okay, what I wanted to do now, I just wanted to combine these tables together as a single table. பண்ணிடுவோமா? எப்படி பண்றது, இது 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 எப்படி பண்ணணும்ன்றத நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது என்ன, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாமே, இதுல ஒரு டைரக்டர் ஐடி இருக்கு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர் ஐடியும்
இந்த ஐடியிலையும் இருக்கா அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணிடணும். ஓகே, மொத்தம் இங்க எத்தனை நபர்கள் இருக்காங்க, எவ்வளவு டேட்டாக்கள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்திரலாம். ஸோ மூவிஸ்ல எவ்வளவு டைரக்டர் ஐடி இருக்கு, மூவிஸ் டாட் டைரக்டர் ஐடி என் யூனிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் என்னன்றது எனக்கு சொல்லிடும். ஸோ நம்ம மூவிஸ்ன்ற டேபிள்ல பல டேரக்டர் ஐடி இருக்கு, அதுல யூனிக் வேல்யூஸ் வந்து 199. அதே மாதிரி நான் டேரக்டர்ஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய ஐடியோட நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸை நான் பாக்குறேன். ஸோ இதில் பாருங்க 2349. அப்ப நீங்க கேட்கலாம், 2349 பேர் டேரக்டரா இருக்காங்க, ஆனா 199 பேர் தான் படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா லைசன்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே கார் ஓட்டணுன்ற அவசியம் இல்லை இல்ல. அப்ப டேரக்டர்னு ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருமே படம் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ டேரக்டர் அப்படின்ற டேட்டால டேரக்டர்னு ரிஜிஸ்டர் பண்ணவங்க டேட்டா இருக்கு. ஆனா ஆக்சுவலா அந்த டேட்டால இருந்து எத்தனை பேர் தான் படம் எடுத்திருக்காங்க நம்ம டேட்டா படி 199 தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஐடியும், அதாவது மூவிஸ் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா டேரக்டரும் எனக்கு டேரக்டர் டேபிள்ல இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம பயன்படுத்த போற விஷயம் என்னன்னா இஸ் இன் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ண போறோம். ஸோ மூவிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டேரக்டர் ஐடியும் எதுல இருக்காங்களான்னு செக் பண்ண போறோம், டேரக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஐடியில இருக்காங்களான்னு செக் பண்ண போறோம். ஸோ ட்ரூ 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 ட்ரூன்னு வரும். எல்லாமே செக் பண்றதுக்கு ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கா, எல்லாமே ட்ரூன்னு இருந்தா எனக்கு என்ன அவுட்புட்ல வரும், ட்ரூன்னு வரும். அப்போ இது மூலியமா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், மூவிஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாமே டேரக்டர்ஸ் டேபிளும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுன்ற ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மர்ஜ் தீஸ் டூ டேபிள் டுகெதர். ஸோ மூவிஸ் கூட நான் எதை மர்ஜ் பண்ண போறேன்னா டேரக்டரை மர்ஜ் பண்ண போறேன். டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் உருவாக்கிட்டு மூவிஸ் டாட் மர்ஜ். ஓகே, ஸோ எது கூட மேட்ச் பண்றோம், டேரக்டர்ஸ் கூட மேட்ச் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயம், இந்த இடத்துலயும் நம்மகிட்ட ஐடி இருக்கு, இந்த இடத்துல எங்கிட்ட ஐடி இருக்கு, டேரக்டர்ஸ் டேபிளும் ஐடி இருக்கு, மூவிஸ் டேபிளும் ஐடி இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஐடி ஆனது மூவி ஐடி, இங்க இருக்கக்கூடிய ஐடி ஆனது டேரக்டர் ஐடி. இப்போ நான் எதுவுமே சொல்லாம மர்ஜ் பண்றேன் அப்படின்னா இது ரெண்டு எனக்கு மர்ஜ் ஆக ட்ரை பண்ணோம். பாருங்க, இது அப்படியே நான் எக்ஸிக்யூட் பண்றேன், எதுவுமே நான் சொல்லாம மர்ஜ் பண்றேன். எனக்கு டேட்டாவை போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே வராது. ஏன் வராதுன்னா இங்க இருக்கக்கூடிய மூவி ஐடி ஏதோ ஒரு நம்பர்ல இருக்கும். மூவி ஐடி பாருங்க 5 டிஜிட்ல இருக்கு, டேரக்டர் ஐடி நமக்கு எத்தனை டிஜிட்ஸ்ல இருக்கு, 4 டிஜிட்ல இருக்கு. இது ரெண்டு மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணும், ஆனா ட்ரை ஆகாது, ஒர்க் ஆகாது. ஏன்னா அது மூவி ஐடி, இது டேரக்டர் ஐடி. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஐடியும் இங்க இருக்கக்கூடிய டேரக்டர் ஐடியும் தான் நான் என்ன பண்ண போறேன், மர்ஜ் பண்ண போறேன். அப்ப அது எப்படி மர்ஜ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லெஃப்ட் டேபிள் என்ன, மூவிஸ் டேபிள். மூவிஸ் டேபிள் அதோட பேர் என்னவா இருக்கு, டேரக்டர் ஐடியா இருக்கு. மூவிஸ் டேபிள் இருக்கக்கூடிய டேரக்டர் ஐடியும் ரைட் டேபிள் என்ன, டேரக்டர் டேபிள். அது டேரக்டர் டேபிள் அதோட பேர் என்னவா இருக்கு, ஐடியா இருக்கு. ஸோ இதுல என்ன டைப் ஆஃப் ஜாயினை பயன்படுத்த போறேன் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். எனக்கு லெஃப்ட் ஜாயின் பண்ணணும்னு இருக்கு. ஸோ அப்போ அவு ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன், லெஃப்ட்னு கொடுத்தாங்க. லெஃப்ட்னா என்ன, காமன் வேல்யூ பிளஸ் அன்காமன் வேல்யூ ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள். என்னாச்சு பாருங்க, இந்த இடத்துல ஐடின்னு இருந்தது எனக்கு ஐடி எக்ஸ் ஆயிடுச்சு. பட்ஜெட் இருக்கு, பாப்புலாரிட்டி இருக்கு, ரெவன்யூ இருக்கு, எல்லாமே இருக்கு, டேரக்டர் ஐடி இருக்கு. இங்க ஐடி ஒய்யா இருக்கு. பட் இந்த வேல்யூவும் 4762 4762 1, 4500 4500 சாரி இங்க இருக்கு 4763 4763 1, 4764 4. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு, கரெக்டா மர்ஜ் ஆயிருக்கு, ரைட்டா? சரி, ஆனா எனக்கு இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தேவையில்லையே. ஐ டோன்ட் நீட் திஸ் 2 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். எனக்கு ஐடியாஸே தேவையில்லை. எனக்கு டேரக்டர் டேட்டாவே நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கு ஐடியா தேவையில்லாத போது நான் வந்து அதை ரெண்டு என்ன பண்ண போறேன், டெலீட் பண்ண போறேன். எப்படி டெலீட் பண்றது? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ டேட்டா டாட் ட்ராப், எதை ட்ராப் பண்ண போறேன் அப்படின்றத நான் இங்க கொடுக்குறேன். டேரக்டர் ஐடியும் வேற என்ன ஐடி ஒய்யும் எனக்கு வேணாம். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், ட்ராப் பண்றோம். இதை காலம்ஸ்ன்னு போடலாம், காலம்ஸ் ஈக்குவல் டு போட்டு போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கலாம். ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு என்ன ஆச்சு, delete ஆயிடுச்சு. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் இட் இன் த ரியல் டேட்டா. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும்.
இப்போ நம்ம போய் டேட்டாவை பார்த்தோம்னா டேட்டால என்கிட்ட ஐடி எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, டேரக்டர் ஐடியும் போயிடுச்சு, ஐடி ஒய்யும் போயிடுச்சு. ஸோ அதுதான் என்னோட எதிர்பார்ப்பா இருந்தது. ரைட்டா? ஸோ அப்போ இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரியல் டைம் டேட்டா 2 டேட்டா இருக்கு. ஐஎம்டிபின்றது உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் மூவி டேட்டா பேஸ் அப்படின்றது. இதுல போய் உங்களுக்கு ஃபேவரட்டான மூவிஸ்க்கோ இல்ல ஃபேவரட்டான ஆக்டர்ஸுக்கோ ரேட்டிங்லாம் கொடுக்கலாம். ஸோ அதோட ரியல் டைம் டேட்டாவை நான் என்ன பண்ணேன்னா, அதோட மூவி டேட்டாவையும் அதோட டேரக்டர் டேட்டாவையும் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ மர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், எதெல்லாம் வெரிஃபை பண்ணணுன்றதை பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், மர்ஜ் பண்ணணும். ஸோ மர்ஜிங் இஸ் நாட் யூனிவர்சல். ஸோ டொமைனை பொறுத்து அந்த டேட்டா செட்டை பொறுத்து ரெக்யர்மெண்ட்ன்றது மாறுன்றதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தம்ஸ் அப் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமா ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணா மறந்துடாதீங்க. தேங்க்யூ.